So the part 2 பார்க்க போகிறோம். And I shall have some peace there, for peace comes dropping slow, dropping from the veils of the morning to where the cricket sings. There midnight all glimmer, and noon a purple glow, and evening full of linen wings. And I will arise and go now for always night and day. I hear the lake water lapping with low sound by the shore, while stand on the roadway or the pavement grey. I hear it in the deep heart's cold. இந்த செகண்ட் ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, அண்ட் ஐ ஷால் ஹாவ் சம் பீஸ் ஏ ஃபார் பீஸ் கம்ஸ் ட்ராப்பிங்ஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். ஸோ என்எஸ்பியில் இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு விதமான பீஸ்ஃபுல் கிடைக்கிது. அந்த ஹெக்டிக்கான லைஃப்லேருந்து அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பீஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே எப்படி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படின்னா ரொம்ப மெதுவாக நம்ம பீஸ்ஃபுல்னஸ். ஆமாம், நம்ம சின்ன வயசுல நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி நிறையா சம்பாரிச்சு நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வச்சு நம்ம வந்து என்ன சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வாழ வச்சு பார்த்து அது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த சந்தோஷம் வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ டைம், ரொம்ப மெதுவாக தான் அந்த சந்தோஷம் வரும். அதுதான் அந்த மாதிரி சந்தோஷத்தை இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி விஷயத்த சொல்ல வரல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பீஸ் அப்படிங்கிறது எப்படி வாழ்க்கையில் மெதுவாக உள்ள வரும் அப்படிங்கிறத நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ ட்ராப்பிங் ஃப்ரம் த வெயில்ஸ் ஆஃப் த மார்னிங் டு வேர் த கிரிக்கெட் சிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த லைன் பார்த்திங்கன்னா நைட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் வெயில்ஸ் ஆஃப் த மார்னிங்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு மீனிங் வந்து நைட் டைம் தான் சொல்கிறாங்க. ஸோ வெயில்ஸ் அப்படின்னா முக்காடு. நம்ம காலையில் அதாவது நம்ம மார்னிங்க்கு அந்த சூரியனுக்கு முக்காடு போட்டால் நைட். அதான் அந்த மாதிரி ஒரு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நைட்டை. ஸோ ட்ராப்பிங் ஃப்ரம் த வெயில்ஸ் ஆஃப் த மார்னிங் டு வேர் த கிரிக்கெட் சிங்ஸ். ஸோ நைட் டைம் தான் கிரிக்கெட் பூச்சி வந்து பாடும். அந்த பாடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரைட். Their midnights all glimmer and noon a purple glow. So noon அப்படிங்கிற 12 o'clock. ஸோ their midnight all glimmer அப்படின்னா ஷைனி, பளபளப்புன்னு சொல்கிறோம் கிளிம்மர்னா. ஓகேவா? ஸோ நைட் டைம் நம்ம என்ன பார்ப்போம்? மிட் நைட் டைமில் பொதுவாக மூன் பார்ப்போம், ஸ்டார் பார்ப்போம். அந்த 3 ஸ்டாரும் அப்படியே ஜொலிக்கு தான் ஓவராக. அதுதான் அந்த இடத்துல அழகாக வர்ணித்து சொல்லியிருக்காரு பாயிண்ட். தேர் மிட் நைட்ஸ் ஆல் கிளிம்மர். ஸோ மூணும் ஸ்டாரும் பளபளக்குது, ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நூன் அ பர்பிள் க்ளோ. அந்த மத்தியான நேரம் கூட அந்த சூரியனோட க்ளோ எப்படின்னா பர்பிள் கலரில் இருக்குமா, அதான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஈவினிங் ஃபுல் ஆஃப் லினன் ஸ்விங். ஸோ மத்தியானம், அதான் நூன், மத்தியான நேரத்தில் பர்பிள் க்ளோவாக இருக்கும். ஈவினிங் ஃபுல்லாக லினன் ஸ்விங்ஸ் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் செகண்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா, I will arise and go now for always night and day. I hear the lake water lapping with slow sound by the shore, while I stand on the roadway or the pavement grey. I hear it in the deep heart's core. ஸோ அதே தான் ஐ வில் அரைஸ் அண்ட் கோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம். அது வந்து அசோனன்ஸ். ஓகே. அண்ட் ஐ வில் அரைஸ் அண்ட் கோனா வந்து ரிப்பீட்டேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலி தேர்ட் ஸ்டான்ஸாலி வருது ரிப்பீட்டேஷன் அஸ் வெல் அஸ் அசோனன்ஸ் சொல்லிட்டுவேன். ஓகே. அதே தான் நான் போவேன், நான் வேகமாக போவேன். நான் ஐ வில் அரைஸ் தான் நான் கிளம்புவேன் போவேன். நான் எப்போவே போவேன் எங்கே யூனிவர்சிட்டிக்கு தான். ஃபார் ஆல்வேஸ் நைட் அண்ட் டே. ஸோ வந்து அதாவது நைட்டும் சரி பகலும் சரி அவர் யூனிவர்சிட்டிக்கு போவார் அப்படின்னா ஆக்சுவலி இந்த போம் ஃபுல்லாக இமேஜினேஷன். அவர் பண்ண நினைக்கிறதா அந்த போமாக வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ நைட்டும் காலையிலையும் இனிஸ்ட்ரியில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மீனிங் தான். ஓகே. ஐ ஹியர் த லேக் வாட்டர் லாப்பிங் வித் லோ சவுண்ட்ஸ் பை த ஷோர் அப்படின்னா அவரோட இதயத்தில் வந்து என்னென்னா இனிஸ்ட்ரியில் இருக்க அந்த லேக் வாட்டர் வந்து அந்த ஷோரில் வரும் பார்த்திங்கன்னா அந்த அலை வந்து அவரோட மனசில் வந்து இருக்குது. அதாவது ஒரு கம்மியான சவுண்டில் புரியும் நான் நம்புகிறேன். ஐ ஹியர் த லேக் வாட்டர் லாப்பிங் வித் லோ சவுண்ட் பை த ஷோர். அவரால் கேட்க முடியுதான் அந்த லேக் வாட்டர் வந்து அந்த ஷோரை வந்து தொடுது. ஆனால் மெதுவாக அப்படின்னா டிஸ்டன்ஸ். இது எல்லாம் ஒரு டிஸ்டன்ட் மெமரி. அவர் ஒரு சிட்டியில் இருக்கார், யூனிவர்சிட்டி ஒரு ஐலேண்ட், அது வேறு ஏதோ இடத்துல இருக்குது. அதுதான் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு டிஸ்டிங் மெமரியாக இருக்கிறதுனால ஒரு லோ சவுண்ட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
while I stand on the roadway or the pavement grade. அவர் என்னென்னா அவர் ரோட்வேல நிற்கும் போது சரி பேமெண்ட் கிரேட், அதாவது பேமெண்ட் கிரேட்னா டல்னஸ், ஒரு வாழ்க்கையில் இருக்க டல்னஸ் அதனால் லைஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. அவர் ரோட்வேயில் நிற்கும் போதெல்லாம் வாழ்க்கை டல்லாக இருக்கும் போதெல்லாம் அந்த இன்ஸ்பியூர் ஞாபகம் அவருக்கு வந்துட்டு போதான். ஓகே, ஐ ஹியர் இன் த டீப் ஹார்ட் ஸ்கோர். அவரோட ஆழ் மனதில் இனிஸ்ட்ரியை பற்றி நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது அழகான கதை. இது எழுதினது யாருன்னா வில்லியம் பட்லர் ஈஸ்ட். ஓகே, இதோட ரைம் ஸ்கீம் என்ன? ஏபிஏபி. ஸோ ரைம் ஸ்கீம் எப்படி ஏபிஏபி அப்படின்னா இனிஸ் ஃப்ரீ இ, ஸோ ஏ, இனிஸ் ஃப்ரீ, மேட் ஃப்ரீ மேட், ஸோ சவுண்ட் டிஃபர் ஆகுது, ஸோ பி. இனிஸ் ஃப்ரீ பி, ஸோ சவுண்ட் சேம் ஆகிறதுனால திரும்பி ஏ. மேட் கிளேட் சவுண்ட் சேம் ஆகிறதுனால பி. ஸோ ஏபிஏபி இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். அண்ட் இதில் பாசிட்டிவ் டிவைஸ்னால் அசனன்ஸ்னா ஐ வில் அரைஸ் அண்ட் கோ நவ், அண்ட் ரிப்பீட்டேஷன் வந்து ஐ வில் அரைஸ் அண்ட் கோ நவ் ரெண்டுமே வரும். அண்டு அலிட்ரேஷன்னா பி லவுட் கிளேட், இதுதான் அந்த அலிட்ரேஷன். இமேஜரி அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் பில் தேர் ஆஃப் கிளே அண்ட் வால்டர்ஸ் தான் இமேஜரி. அண்ட் that's all. Okay, thanks for watching this video, and if you want more video like this, subscribe my channel.